ஹாய் காய்ஸ், நேற்று மணி விளக்கு என்னன்னு பார்ப்போமா. ஸோ காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சோடனே மம்மி வந்து டீ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை குடிச்சிட்டு பெட்ஷீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி மடித்து வச்சுட்டு ஸோ குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா 3 இட்லியும் தக்காளி சாம்பாரும் என்னோட ஃபேவரட் சீரியல் அதை அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டு அவுட்ஃபிட் செக் பண்ணிட்டு சேலம் போக போகிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து கிரேப்ஸ் ஜூஸ் மம்மி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு சேலம் வந்து டேடி கூட தான் போக போகிறேன். அப்படியே போய் பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு பஸ்ஸு வந்துருச்சு. ஏறி அப்புறம் அங்கே போய் ஒரு பைக் இருக்குது சேலத்துக்கிட்ட. ஸோ சேலத்தில் போய் பைக்கை எடுத்துட்டு அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னா ஷெவாபேட் தான் போகிறோம். ஷெவாபேட்டை அப்படியே போய் ரீச் ஆனோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனோம், வேலை முடிஞ்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு வந்தோம். எனக்கு ஷெவாபேட் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் என்னன்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வரும். என்ன பத்தி யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, ஆனால் அந்த சந்து இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 2 கடையிலையும் வேலையை முடிஞ்சு எல்லாமே முடிச்சுட்டு எங்கே போனோம் அப்படின்னா வேற எங்கே மதியம் சாப்பிட தான். ஸோ எங்கே வந்தோம் அப்படின்னா நிக்கா பிரியாணி. ஸோ நானும் அப்பா வந்தோம்னாலும் எப்பயுமே நிக்கா பிரியாணியில் சாப்பிடுவோம். ஏன்னா வந்து இங்கே வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகம். அது வந்து ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் போனீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் ஒரே ஒரு எக் பிரியாணி தான் வாங்கினோம், அதே 2 பேர் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து ஒரு ஆஃப் தந்தூரி வாங்கினோம். ஸோ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம், மம்மிக்கு யார் வாங்கிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கினோம். வாங்கிட்டு மறுபடியும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே பாப்பா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அது பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுருக்கேன் பாருங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு அம்மா வந்து காஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. என் அக்காவும் இருந்தா, நானும் அக்காவும் வந்து காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு சரி பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். பாப்பாவுக்கு ஒரு பாப்பா இருக்கா, சரி அவளை தூக்கிட்டு மேலே கொஞ்சம் தான் நடந்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். மம்மிக்கு வாங்க பிரியாணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதையே மேட்ச் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டேன். மேட்ச் முக்கியமாக நான் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் பார்ப்பேன். அப்படி மேட்ச் பார்த்துட்டு தூங்கிட்டேன். டாடா பாய். இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.